ஹலோ காய்ஸ். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம அல்ட்ராசானிக் சென்சார் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பெரிய ஒரு டிவைஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது சென்சாரும் இல்லை, போர்டும் இல்லை, ஒரு டூல். ஸோ அதுதான் 3D பிரிண்டர். இது வந்து 3D பிரிண்டர் சொல்கிறது 3D பென்னு சொல்லலாம். இப்போ இந்த 3D பென் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த 3D பென். இதுதான் 3D பென். ஸோ இப்போ இந்த 3D பென் நான் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபிலமெண்ட் கொடுக்கணும். சரி, இப்போ ப்ளக் பாயிண்ட் சொல்லி நான் ஜஸ்ட் நார்மலாகவே சொல்கிறேன். இப்போ இதுதான் ஃபிலமெண்ட். இப்போ இந்த ஃபிலமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 3D பென் இங்கே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து நீங்கள் விடணும். விட்டுட்டு இங்கே இருக்கிற ஒரு பட்டன், அதாவது இங்கே வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், இது நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஒரு ஆர்ட் ஒர்க் செய்யலாம். இப்போ இந்த 3D பென் எது கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 3D பிரிண்டர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பரவிட்டு இருக்கு. இப்போ இந்த 3D பிரிண்டர்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக கம்ப்யூட்டரில் 3D டிசைன் பண்ணுற ஒரு மாடல் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து 3D ஷேப்ஸ்லேயே வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த 3D பென் எது கண்டுபிடிச்சாங்கன்னா, 3D பிரிண்டரோட ஸ்டார்டிங் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகும். 10,000 ஸ்டார்ட் ஆகிறது வந்து அஃபோர்டபுள் இல்லை, நிறைய எல்லாராலையும் வாங்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3D பிரிண்டர்ல வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில 3D, அதாவது நான் சொல்றது சீப் ரேட் 3D பிரிண்டர்ஸ்ல வந்து, ஏன்னா 3D பிரிண்டர் ஸ்டார்ட் ஆகி 1 lakh அப்படிலாம் போயிட்டு இருக்கு. 3D பிரிண்டர்ஸ் வந்து வெறும் ப்ரோட்டோடைப்காக தான் செய்யணும். ஏன்னா வந்து 3D பிரிண்டர்ஸ்ல வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் வந்து 3D பிரிண்டர்ஸ் காஸ்ட்லி, அதுதான் மெயினான பேராமீட்டர். அதுக்காக தான் இந்த 3D பென் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த 3D பென் வந்து நம்ம நார்மலாக ஜஸ்ட் ஒரு ஃபிளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு அடாப்டரை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு அடாப்டரை கொடுத்துருவாங்க. இந்த அடாப்டரை வச்சு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் டிசைனை வந்து இந்த 3D பென் மூலியமாகவே பண்ணலாம். இப்போ இந்த 3D பென் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அவங்க இந்த 3D பென் வாங்கும் போதே வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. அந்த யூசர் மேனுவல் வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரா பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இப்படி தான் 3D பென் இருக்கும், இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் ஃபிலமெண்ட் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் நல்லா ட்ரெயின் ஆகிக்கோங்க. ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ரொம்ப ஈஸி ஆகிடலாம். ஸோ இதுதான் இந்த 3D பென்னோட வேலை. ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் கிருத்திக் சைனிங் ஆஃப்.